தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்புடைய குண்டர்களால் காங்கிரஸ் தொண்டர் தேவ்தீப் சட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என ராகுல் சொன்னார். குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம் என அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறினார். மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சி அம்மன் திக்விஜயம், மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகிய வைபவங்கள் திங்கள் முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் நடக்கின்றன. இதனையொட்டி மாநகர பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் 83 வயதான ரகுராய் உடல்நலக்குறைவால் இறந்தார். ரகுராய் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் மறைவு புகைப்பட மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கென்ய வீரர் செபஸ்டியன் சாவே புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பந்தய தூரத்தை அவர் 1 மணி நேரம் 59 நிமிடங்களில் கடந்து அனைவரையும் அசத்தி இருக்கிறார்.